நெல்லை மேலப்பாளையத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மாநாடு நடைபெறுகிறதாம். இந்துக்களோடு இணைந்து வாழ முடியாது, பாகிஸ்தான் என தனி நாட்டை பிரித்து தாருங்கள் என முகமது அலி ஜின்னா தலைமை தாங்கிய கட்சிதான் இந்த முஸ்லிம் லீக். இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டு சுதந்திரத்திற்கு பின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆக உருமாற்றம் பெற்றுள்ளது. தற்போது இதன் மாநாட்டிற்காக குறிச்சியில் இந்துக்கள் வசிக்கும் பகுதிகளில் கோவில்கள் முன்பும் பெரிய பெரிய பச்சை பிறைக்கொடியை பறக்கவிட்டுள்ளனர். இது மேலப்பாளையம் குறிச்சி பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்துக்கள் தரப்பில் மேலப்பாளையம் உளவுத்துறை காவல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த போது காவல் அதிகாரிகள் மாநாட்டிற்கு கனிமொழி வருகிறார், எனவே கொடிகளை அகற்ற முடியாது என கூறியுள்ளனர். இந்து முன்னணி நிகழ்ச்சிக்காக மேலப்பாளையம் பகுதிக்குள் காவி கொடிகளை கட்ட காவல்துறை அனுமதிக்குமா? விநாயகர் வீதிவலத்தை கூட மேலப்பாளையம் பகுதி வழியாக செல்ல அனுமதிக்க முடியாது என கூறும் காவல்துறை, குறிச்சியில் இந்துக்கள் வசிக்கும் பகுதியில் கோவில்கள் முன்பு, வீடுகளின் முன்பு பச்சை பிறை கொடிகள் பறப்பதை எப்படி அனுமதிக்கிறது? இது பாரபட்சமானது அல்லவா? சம்பவத்தை அடுத்து இந்து முன்னணி நிர்வாகிகள் குறிச்சி பகுதிக்கு விரைந்துள்ளனர்.